ஐயோ ஃபோன் கட் பண்றாளே. ஐயோ மறுபடியும் கட் பண்றாடி. வயிற்றுனக்கே எங்கடி இருக்க? ஃபோன் அட்டன் பண்ணடி. ஐயோ என்னடி பண்ணி தொலைச்சிங்க அவளை? எங்கடி போனா அவ? ஃபோன் எடுக்க மாட்டாடி, எனக்கு பயமா இருக்குடி. ஏய் நாங்க என்னடி பண்ண? அவன் நல்லா தாண்டி சாப்பிட்டு உட்காந்துருந்தா இன்னைக்கு. ஐயோ ஃபோன் எடுக்க மாட்டாளே. வயிற்றுனக்கே அட்டன் பண்றீ? இல்லை ஏன்னா மண்டபத்தில் ஓசி பிரியாணி துள்ளு போய்கிறாளே நான் கேளுப்பா. ஐயோ பங்கஜா நீ வேற கடுப்பத்தத. அவ எங்கதான் போயிருக்கானே தெரியல, போனே எடுக்க மாட்டேறாங்கற. இப்பதான் ஓசி வருதுங்க போயிருக்கான்ற. ஏ பங்கஜாக்கா கம்முடற, நீ வேற இது பண்ணிங்கற. ஏம்மா போன் போட்டா எடுக்கலையே, அவன கத்தின்னு போயிட்டு இருப்பாங்களா? கடத்திட்டு போயிருப்பாங்களா? ஏ அப்படி கூடவா இருக்கும்? அப்படி தாண்டி இருக்கும். ஐயோ ஏம்மா எனக்கு தெரிஞ்ச போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏ பங்கஜாக்கா அந்த மேல நடந்துக்காதே. நீ ஏன் போலீஸ் அது இதுன்ற பயமுறுத்துற? இல்லம்மா நம்ம உஷாரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நல்லது. ஆமாண்டி, எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்குது. பங்கஜன் சொல்ற மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம்டி. பார் அவ கூட அதான் சொல்றான். நீ உங்க தங்கச்சி அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஏ எனக்கு என்னமோ அது மேல நடந்திருக்கான்னு தோணுதுடி. அவ ஏதோ மனசு கஷ்டப்பட்டு எங்க போயிருக்கா. இருடி மறுபடியும் போன் போட்டு பாக்குறேன். முன்னாச்சும் ரிங்கு போச்சு, இப்ப சுத்தமா ஒண்ணுமே போகல. ஐயோ அச்சனக்கி. பங்கஜக்கா ஒருவேளை அப்படி இருக்குமோ? அடைச்சே அது மேல இருக்காதுமா. என்ன எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி இருக்காதுன்றீங்க? ஏ கம்னரி இல்ல பங்கஜக்கா, எனக்கு என்னவோ அது மாதிரி தான் இருக்கும்னு சந்தேகமா இருக்குது. அட இல்லம்மா ராணி, அது மேல இருக்காது, இது மாதிரி தான் இருக்கும். அப்படியா சொல்றா? அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமாச்சக்கா. ஏ என்னடி சொல்றீங்க? என்ன கஷ்டமாச்சு? என்ன அப்படியா? ஏ புரியல மாதிரி சொல்லுங்க. அவசரப்படாத வாணியா, எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்னு வந்தா பார்க்கலாம் இரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போனா எதுக்கு? அவங்க போன் பண்ணாங்கன்னா நம்ம போய் தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? அப்படி லூசு, நம்ம தான் போய் அடையாளம் சொல்லணும். ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? பிறந்து கட்டிடுவோம் உங்களை. என் தங்கச்சி அது மாதிரி தப்பான முடியெல்லாம் எடுக்க மாட்டா. தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்காதீங்க. ஏய் ஒரு சந்தேகத்துல சொன்னா அதுக்கு போய் இப்படி கத்துற? பின்ன என் தங்கச்சி மத்தவங்களாம் அது மாதிரி பண்ணது தவிர என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டா. அப்ப பங்கஜக்கா நீ சொன்ன மாதிரி இருக்காது, நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஏய் வேற எந்த மாதிரிடி? ஏதோ திருட்டு காசுல ஜெயிலுக்கு போயிட்டு போல ஒன்று சந்தேகப்படுறாவோ. ஏய் என்ன பெரிய ஏத்தாதீங்க. நீங்க தான் எதாவது தங்கச்சி பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா என்ன பண்ணீங்க சொல்லிடுங்க, இல்ல உங்க மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இது நிறைய கதையான கதை இருக்குது. ஏய் அன்னைக்கு தான் பூ மிதிக்கணும்னு சொன்னா, அதனால கூட்டுன்னு போனா. பூ மிதிக்கிறதுக்கா? பூ எங்க மிதிக்கிறாங்க? ஏய் நம்பூர் கோயில வச்சாங்களா? நீ தான் ஆளை காணோம். பூ கூடவா மிதிப்பாங்க? ஆமாம்மா, அம்மன் சக்தி இருந்தா தான் அதெல்லாம் மிதிக்க முடியும். பூ வயிற்றுலைக்கு மிதிச்சாளா? நல்லா மிச்சா. ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு வாடினால. ஏன் பூ மிதிச்சா ஏன் ஐயோ அம்மன் கத்திருவானா? கால் பத்திக்காத, அதனால தான் கத்தின்னு வாடினா. பூ மிதிச்சா கால் பத்திக்குமா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒழுங்கா சொல்லி தர. ஐயா எப்படி தங்கச்சிக்கு மேலக்கிறா? பூனா பூ கிடையாது, தீ மிதிக்கணும். தீ மிதிக்கணுமா? அப்ப என் தங்கச்சி தீ மிதிச்சாளா? அவன் எங்க ஒய்ங்க மெச்சா? அவதான் பரதநாட்டியம் ஆடிக்கின்னு வந்தால, நாங்க தான் இஸ்மாயில் மெச்சோம். அடி கொடுமை கழிச்சிங்களா? இது மாதிரி என் தங்கச்சி கொடுமைப்படுத்துறீங்களா? அதனாலதான் என் தங்கச்சி எங்க போயிட்டு இருக்கிறா. ஐயோ அச்சுனக்கி. ஏய் எதுக்கும் சும்மா கத்தின்னுக்கிற? அவன் மேல சாமி வந்துச்சு, அதான் பூ மிதிக்க வச்சான். அவன் உடம்புல சாமி வந்துச்சா? ஏய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, போய் சொல்லாதீங்க. இப்ப தத்தா அவன் தங்கச்சி பொய்யா நச்சானே, அதனால தான் தீ மிதிக்க வச்சோம். அடி பாவிங்களா, ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளைய கூட்டிட்டு போய் இப்படி தீ மிதிக்க வச்சு காலை புண்ணாக்கி விட்டுருக்கீங்களே. அவன் எங்க நடக்க முடியாம உட்காந்துருக்காளோ தெரியலையே. என் வயிற்றுலக்கிய ஐயோ போனை எடுக்க மாட்டாளே. என் வயிற்றுனக்கு போனை எடுறி எங்கடே இருக்க? ஏய் அவளே கால் சரியான பிறகு வருவா, எதுக்கு சம்பா கத்தின்னு இருக்கிற? ஏய் என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? இது மேல பண்றீங்கன்னு வச்சுக்க, உங்க ரெண்டு பேரும் நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. இது என்ன போன் வருது புது நம்பர்ல இருந்து? சீக்கிரம் போன் இருங்க. ஹலோ ஏன் குண்டனக்கு எங்கடிக்கிற? ஏன் வச்சனக்கு நீ எங்கடி இருக்கிற? நீ ஏன்டி பேசுற? ஏதுடி நம்பரு? புது நம்பர் வந்து கால் பண்ற? ஆமாண்டி, ஒருத்தகிட்ட போன் ஆட்டி போட்டேன். எனக்கு கால் வலிக்குது, என்னை வந்து கூட்டிட்டு போயேண்டி. ஐயோ கால் ரொம்ப வலிக்குதாடி. நீ எங்கடி இருக்கிற? எங்கன்னே தெரியலடி, சோறு கூட இல்லடி, பசிக்குதுடி. எங்கன்னு தெரியாம நான் எப்படி வந்து உனக்கு
கூட்டிட்டு வர்றது? ப்ளீஸ் டி என்னை காப்பாத்துடி. ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லடி, நான் வரேன். இங்க எதிர்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுடி. 5 ஸ்டார் ஹோட்டலா? அங்க என்னடி நீ பண்ற? சாப்பிடலான்னு வந்தேன்டி. ஐயோ, அங்க நிறைய பேர் இருப்பாங்களே, போனா மாட்டிப்படி. நான் என்னடி தப்பு பண்ணேன்? பசிக்குது நேரா சாப்பிட போனேன், அதுக்கு என்ன எல்லாரும் போட்டு அடிச்சு போட்டாங்க, வலிக்குதுடி. என்னமோ சீன் போட்டியா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல துண்டு போட்டு மாட்டிக்கணும். என் வச்சுனக்கு கேட்டியா? இங்க பாரு எப்படி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எங்கடி இருக்கு? கட்ட சொல்லுடி. குண்டா நக்கி, அவளுங்க பேச்ச கேட்காதடி. அவளுங்க தான் இந்த நிலைமைக்கே என்ன தள்ளி விட்டாளுங்களே. கால் வலிக்குது, படி வாங்குறது வேற, உடம்பே வலிக்குதுடி. ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஆமாண்டி. என்ன பண்றது? ராணி, காசு கூட்டு தங்கச்சி போய் கூட்டு வர. நீ எங்கன்னா கார் வச்சு என்ன கூட்டின்னு போடி. கார் வச்சு நான் கூட்டிட்டு போகணும்? ஆமாண்டி. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போய் கூட்டிடுவா. அந்த பங்கச்சத்தை நான் வந்தேன்னா சும்மாவே விட மாட்டேன்டி. வச்சு சும்மா இருப்பாங்க. என் தங்கச்சி பாவம் அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கா. வாடி, நான் வரேன்டி. நீ வந்து என்ன கூட்டின்னு போடி. சொல்லி நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். இந்த பக்கம் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குதுடி. அந்த ஹோட்டல்ல உங்க அக்கா கொஞ்சம் மாட்டி விட்டுறியாடி, சந்தோஷமா இருக்கான். இந்த ராணி மாலை போட்டு உயிரை வாங்குறாடி. ஆடி மாசம் முடிஞ்சாதாண்டி நான் வருவேனே, அப்பதாண்டி எனக்கு சோறு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன்டி. அதெல்லாம் பண்ணாதடி, நான் வரேன்டி. ராணி, நீ கம்முனு எங்க பாரு, அவன் எப்படி ஃபீல் பண்றாள? ஃபீல் பண்றா நல்லா துண்டு குடு உத வாங்குறதுக்கு. நீ வரேன்டி. கம்முனு சொல்லி அந்த ராணி எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் வச்சிரேன், வந்து என்ன கூட்டின்னு போடி. நீ கூட்டிட்டு போறேன்டி. ராணி, நீ கம்முனு பாரு என் தங்கச்சா. ஐயோ பாவம், எவ்வளவு அடி வாங்கினாலும். நான் சொல்லல, அது என்ன ஓஸ்ட் பிரியாணி துண்ணு போயிருப்பாங்க. தங்கச்சா அவ ஒன்னும் ஓசை திங்க போல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்கா. அவன அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு கொடுத்தா சாப்பிட போனா, பின்ன ஓஸ்ல துண்டு வர போனா. அத குமுர் கண்டி காசிறாங்க. அதெல்லாம் விடுறி, காருக்கு காசு குடுறி, நான் போய் தங்கச்சி கூட்டு வரேன். பாவுண்டி 105 கூட்டுறோமா, பிரியா வரா. தங்கச்சா நம்ம கொண்டுறேன், கம்முனு நீ வேற. ஏய், அந்த அக்கா சொல்றது கரெக்ட்டா? கூட்டுவா, ஃப்ரீயா வரும். கூட்டுறோமா, இந்த கோயில்ல பூ மிதிக்க போறாங்க. உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் பூ மிதிக்கலாம். நீயே வந்துரி போலாம். எங்களை பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா?